அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அருகே ராமர் பாலமாக கருதப்படும் பகுதியில் சுற்றுலா படகு சேவை இலங்கை தொடங்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட மணல் திட்டுகளில் சில பகுதிகளை இலங்கை அரசு சுற்றுலாவுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது. சுற்றுலா மேம்பாட்டிற்காக சில மணல் திட்டுக்களை தனியார் பயன்படுத்திக் கொள்ளவும் இலங்கை அரசு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், என்ன விவரம்? லாவண்யா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும். தற்போது இந்த ராமர் பாலம் என்று கருதக்கூடிய இந்த மணல் திட்டுகளில் தற்போது சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காக இலங்கை அரசானது பல நடவடிக்கைகளை தற்போது மும்முரமாக எடுத்து வருவதாக தகவல் வெளியாகிறது. இந்தியா இலங்கை எல்லையில் சுமார் 30 இந்த மணல் திட்டுகள் இருக்கின்றன. இதில் இந்த மணல் திட்டுகளில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் நபர்களுக்கும் இந்த மணல் திட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மணல் திட்டுகளில் அவர்கள் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள் என்று தற்போது தெரிகிறது. அதே போல இலங்கை அரசு சார்பில் இருந்தும் இந்த மணல் திட்டுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதற்கான திட்டங்களையும் தற்போது இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தனுஷ்கோடி பகுதியில் இலங்கை சுற்றுலா பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை முதற்கட்டமாக எப்படி அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது? நிச்சயமாக இது அரசியல் ரீதியாக இது மிக மிக ஒரு இலங்கையை பொறுத்தவரை என்று கூறுகிறார்கள், சுற்றுலா என்று கூறுகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இது அச்சுறுத்தும் செயலாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்திய எல்லைக்கு மிக மிக அருகில் நடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இலங்கையை சார்ந்த நபர்களான சரி, சீனாவை சார்ந்த நபர்களோ இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஊர்களை சார்ந்த நபர்கள் வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வரை வந்து போவார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது எப்படி நாம் ஒத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து தலைமன்னார் வரையான பகுதி இருக்கு. அந்த பகுதிகளில் வந்து பல தீவுகள் இருக்கிறது. இந்த தீவுகள் தான் மணல் திட்டுகள் தான் ராமர் பாலம் என்று கூட்டுகின்ற விஷயங்கள். இதுலதான் சேத்து சங்க கால்வாய் வந்து அமைக்க வேண்டும் என்று திமுகவும் அந்த யூபி அரசாங்க சமயத்துல வந்து பாடுபட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அது நடைபெறாமல் போய்விட்டது. அதுல சில வேலைகள் வந்து அதன் பிறகு வந்து கையெழுத்து விட்டார்கள். ஆனால் இப்ப என்ன செய்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ரிலீஜியஸ் டூரிசம், ஆன்மீக அரசியல் என்று கூறுவார்களே, அது மாதிரி ஆன்மீக சுற்றுலா தளமாக இதை வந்து மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கை ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஒரு போன் செயல் இருக்கிறது. அதாவது சீதாவை கொண்டு போய் வச்ச இடம், ராமர் இங்க வந்து மீட்டு போனார் என்று சொல்லிட்டு நுரையீரல் வந்து அதே மாதிரி ராவணனுடைய குகையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு போகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற அந்த சொல்றாங்க, மிக மிக தவறான விஷயம். இது நிச்சயமாக இதுல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸே கிடையாது கூறுகின்ற விஷயம். அப்ப அதை ஒட்டி தான் இந்த ராமர் பாலத்தினுடைய விஷயம் நடக்கிறது. குறிப்பாக இந்த டூரிஸ்ட் இருக்கிறது. ஆனா இதுல வரும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரிலீஜியஸ் டூரிசம் மட்டும் இருக்காது. இது வந்து திட்டுகளில் வந்து இப்ப வந்து டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஹோட்டல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமைக்க போறாங்களாம். அதற்காக தனியார்களுக்கு வந்து சில கொடுத்திருக்கிறார்களாமா. ஒரு தீவு இதுவரை கொடுத்திருக்கிறார்கள், இன்னும் பல தீவுகள் கொடுக்க போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப இது எல்லாம் சேர்த்து நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரக்கூடிய ஒரு நிலைதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழக எல்லைக்கு மிக மிக அருகில் இருக்கின்ற பகுதிகளாக இருக்கிறது. மீனவர்களுக்கும் பெரும் அச்சம் இந்த ஒரு செயல்தான் வரும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.